இவர்தான் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய நிழல். ஒட்டுமொத்த தமிழகமும் அப்பல்லோ மருத்துவமனையை நோக்கியுள்ளது. முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலையை அறிந்து கொள்ள தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலுமிருந்து தினமும் ஆயிரக்கணக்கானோர் சென்னை வந்து அப்பல்லோ வாசல் வரை சென்று வருகிறார்கள். மருத்துவமனைக்குள் சென்று வரும் அதிமுக நிர்வாகிகள் அமைச்சர்களிடம் அம்மாவின் உடல்நிலை இப்பொழுது எப்படி உள்ளது, மருத்துவமனையிலிருந்து எப்பொழுது வீடு திரும்புவார்கள் என்று கேட்கின்றார்கள். பின்னர் ஒரு வழியாக திருப்தி அடைந்தவர்களாக திரும்பிச் செல்கின்றார்கள். தாங்கள் அறிந்ததை தங்களுக்கு தெரிந்தவர்கள், குடும்பத்தினர் என்றெல்லாம் செல்பேசியில் தெரிவித்து திருப்தி அடைகிறார்கள். இது ஒரு புறமிருக்க, முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து டிராபிக் ராமசாமி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் முதல்வரின் உடல்நிலை குறித்து 2 நாட்களில் தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். ஒரு மாநில முதலமைச்சருக்கு என்ன நேர்ந்தது என்ற விவரத்தை வெளியிட வேண்டும். இது ஒரு முக்கியமான பிரச்சனை என்பதே மனுதாரரின் கோரிக்கை. அடுத்ததாக, முதலமைச்சர் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டுள்ள அப்பல்லோ மருத்துவமனையின் 2வது தளத்தில் அமைச்சரின் அறைக்கு அருகிலேயே தங்கியிருந்து அரசு நிர்வாகத்தை கவனிப்பவர் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய பாத்திரமான ஷீலா பாலகிருஷ்ணன் தான். யார் இந்த ஷீலா பாலகிருஷ்ணன்? 1976வது ஆண்டில் இந்திய ஆட்சிப்பணிக்கு தேர்வான திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த ஷீலா பாலகிருஷ்ணன் தமிழகத்தின் பல்வேறு துறைகளில் உயர் பதவிகளை வகித்தார். முதல்வர் ஜெயலலிதாவின் செயலாளராக 2002வது ஆண்டு பணியமர்த்தப்பட்டார். அவரது திறமை, செயல்பாடுகளால் அப்போதைய ஜெயலலிதாவின் நற்பெயர் பட்டியலில் இடம் பிடித்தார். 2006வது ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்ததும் ஓரங்கட்டப்பட்ட ஷீலா பாலகிருஷ்ணன் மீண்டும் 2011வது ஆண்டில் அதிமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் செயலகத்தில் முக்கியத்துவம் பெற்று 2012ஆம் ஆண்டு தலைமைச் செயலாளரானார். என்ன செய்கிறார் தலைமைச் செயலாளர்? அப்பல்லோ மருத்துவமனைக்கு அன்றாடம் செல்லும் அமைச்சர்கள் முதல்வர் அம்மாவின் உடல்நிலையை அறிந்து கொள்வதுடன் அன்றாடம் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்த அறிவுறுத்தலையும் ஷீலா பாலகிருஷ்ணனிடமிருந்தே பெற்று வருகிறார்கள். இதனை உயர் அரசு அதிகாரி ஒருவர் உறுதி செய்துள்ளார். ஷீலா பாலகிருஷ்ணன் அரசு நிர்வாகத்தை நடத்துவது இது புதிதல்ல. ஏற்கனவே கடந்த 2014ஆம் ஆண்டு சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூரு தனி நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து முதல்வர் ஜெயலலிதா பதவி இழக்க நேரிட்ட போது ஓ பன்னீர்செல்வம் 2வது முறையாக முதலமைச்சர் பொறுப்பேற்றார். பெயரளவுக்குத்தான் பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தாரே தவிர முதல்வர் ஜெயலலிதா பதவியில் இல்லாத நேரத்தில் பன்னீர்செல்வம் எந்த ஒரு கொள்கை முடிவையும் எடுக்கவில்லை. அரசு நிர்வாகத்தை வழிநடத்தியது அப்போதும் இதே ஷீலா பாலகிருஷ்ணன் தான். இதனை ஓ பன்னீர்செல்வமே தனது நெருங்கிய சகாக்களிடம் தெரிவித்து அங்கலாய்த்தது உண்டு என்பதை அந்த அதிகாரி சுட்டிக்காட்டுகிறார். 1976வது ஆண்டு IAS அதிகாரியான திருவனந்தபுரத்தை பூர்வீகமாக கொண்ட ஷீலா பாலகிருஷ்ணன் கடந்த 2014வது ஆண்டு மார்ச் மாதத்தில் ஓய்வு பெற்ற போது அவருக்கு பதவி நீட்டிப்பு அளிக்க முடியாதபடி அப்போது நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்டு விட்டதால் நடத்தை விதிகள் அமலில் இருந்தன. இதனால் தமிழக அரசின் ஆலோசகராக, அதாவது முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தனி ஆலோசகராக ஷீலா பாலகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டார். அது முதல் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் முதல்வர் பங்கேற்கும் அனைத்து விழாக்களிலும் ஜெயலலிதாவின் நிழல் போல இருப்பவர் ஷீலா பாலகிருஷ்ணன். கடந்த மே மாதம் மீண்டும் அதிமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் தமிழக அரசின் ஆலோசகராகவே தொடர்ந்து நீட்டிக்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. எந்த ஒரு முடிவானாலும் அப்பல்லோவில் ஷீலா பாலகிருஷ்ணனின் கருத்து கேட்கப்பட்ட பிறகே எடுக்கப்படுகிறது. அது தலைமைச் செயலாளர் ராமமோகன ராவே ஆனாலும் ஷீலாவின் கூற்றுப்படியே சகலமும் செயல்படுகிறது. அமைச்சர்கள், IAS அதிகாரிகள் உட்பட அனைத்து அதிகாரிகளுமே முன்னாள் தலைமைச் செயலாளர் இந்த நாள் அரசு ஆலோசகரின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டே நடக்கின்றனர். ஷீலா பாலகிருஷ்ணனின் உத்தரவுகளை தலைமைச் செயலகத்திலிருந்து செயல்படுத்துபவர் முதல்வரின் முதன்மை செயலாளரான மற்றொரு முன்னாள் IAS அதிகாரி சாந்தஷீலா நாயர். அரசு நிர்வாகத்தின் நிழல் என்பதை விடவும் முதல்வரின் நிழல் போல செயல்படுகிறார் ஷீலா பாலகிருஷ்ணன். கணவரை பின்னுக்கு தள்ளிய ஷீலா 2012ஆம் ஆண்டு அப்போதைய தலைமைச் செயலாளர் தேவேந்திரநாத் சாரங்கி பணி ஓய்வு பெற்ற போது தனது கணவரும் IAS அதிகாரியுமான பாலகிருஷ்ணனை பணிமூப்பில் பின்னுக்கு தள்ளி தலைமைச் செயலாளர் பதவிக்கு அறிவிக்கப்பட்டார். லக்ஷ்மி பிராணேஷ், மாலதி ஆகியோருக்கு பின்னர் தமிழகத்தின் 3வது பெண் தலைமைச் செயலாளராக ஷீலா பாலகிருஷ்ணன் பொறுப்பேற்றார். 2014இல் ஓய்வு பெற்ற பின்னர் தற்பொழுது வரை தமிழக அரசின் ஆலோசகராக இருந்து வருகிறார்.